இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. அதற்கு காரணம் இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை, பல ரூபத்தில் போதைப் பொருள் விற்பனை நடக்குது. இன்றைக்கு கஞ்சா கிராமத்திலிருந்து நகரம் வரை விற்காத இடமே இல்லை. அந்த போதைப் பொருள் பல வடிவத்தில் இன்றைய தினம் வெளியிலே வந்ததாக செய்திகள் பரவலாக தெரிவிக்கின்றன. அப்படிப்பட்ட கஞ்சாவை தடை செய்ய வேண்டும். அதற்காக ஒரு டிஜிபி இருந்தார். அவர் இந்த கஞ்சாவை தடை செய்வோம் என்று 2.0, 3.0, 4.0 போட்டு ரிட்டையர் ஆயிட்டார். கடைசி வரைக்கும் கஞ்சாவை கண்டே பிடிக்கல. ஏன்னா பெரும்பாலும் திமுக கட்சி நிர்வாகி துணையோடு தான் இந்த கஞ்சா விற்பனை தமிழகத்தில் அமோகமா நடந்துகிட்டு இருக்குது. அப்ப எப்படி போய் காவல்துறை இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும்? அது மட்டும் இல்ல, 2 ஆண்டுக்கு முன்பு காவல்துறை மானிய கோரிக்கை முதலமைச்சர் அவருடைய டிபார்ட்மெண்ட் அவருடைய துறை அந்த மானிய கோரிக்கை நடந்து கொண்டிருக்கும் போது அந்த காவல்துறை மானிய கோரிக்கையில 20வது பக்கம் 2வது பேரா என்று கருதுகிறேன். அதுல குறிப்பிட்டிருக்கார், பள்ளிக்கு அருகிலே கல்லூரிக்கு அருகிலே 2348 பேர் கஞ்சா விற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் கைது செய்யப்பட்டது 148 பேர், கண்டுபிடிக்கப்பட்டது 2348, சிறையிலே அடைக்கப்பட்டது 148 பேர். மற்றவர்கள் எங்கே போனார்கள்? கஞ்சா வச்சா குற்றம், கொண்டு போனா குற்றம், விற்றா குற்றம். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்களே உங்களுடைய காவல்துறை மானிய கோரிக்கையில குறிப்பிட்டிருக்கிறீங்க, என்ன விவரம் என்று கேட்டா பதிலே இல்லை. ஏன்னா மற்றவங்கள திமுக காரன், 148 பேரை தவிர்த்து மீதி எல்லாம் திமுக காரர். அதனால காவல்துறை கைது செய்ய முடியல. அப்ப எப்படி போய் கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும்? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலத்தை காட்டிலும் அமைதியாக இருக்கின்ற ஒரு மாநிலம், அமைதி பூங்காவாக திகழ்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட மாநிலத்தில் இப்படி திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தால இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அன்றாடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த கஞ்சா போதை ஆசாமியால் தான் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல. சிறுமி முதல் பாட்டி வரை யாரையும் விட்டு வைக்கல. அப்படிப்பட்ட கொடூரமான நிகழ்வு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முடிவு கேட்டுக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல்.